முதல்ல தேசிய கீதம் பாடணும். இதுதான் எல்லா சட்டமன்றங்கள்லையும் நடக்கிறது. இங்கே மட்டும்தான் அப்படி இல்லை. இதை நீங்கள் பாடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொண்டும் கூட அது நிராகரிக்கப்பட்டது. அதனால் வெளிநடப்பு செய்தி அப்படிங்கிறத கவர்னர் பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். என்ன நடக்கும் இன்னைக்கு நடந்தது ஆளுநர் குற்றம் சாட்டுவதை போல தான் இன்னைக்கு நடந்ததா? இல்லை, அது உலகறிந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற பேரவையினுடைய அரசியல் வரலாற்றில் அது இப்போ ஐயா ஏற்கனவே சுட்டி கண்டியது போனால் நாங்கள் 10 ஆண்டுகள் சட்டமன்ற பேரவையில் பணியாற்றிய பொழுதும் 10 ஆளுநர் உரையை சட்டமன்ற பேரவையிலிருந்து நேராக பார்த்து ஆளுநர் உரைனா அவ்வளவு நீங்கள் நாடு முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. ஏன்னா ஆளுநர் உரை என்பது அரசினுடைய கொள்கை முடிவுகளை ஓராண்டுக்கான திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிற அந்த ஒரு 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 மக்களுக்கான ஒரு செய்திகளை மக்கள் ஆர்வமாக பார்க்குற ஒரு காலம் இருந்துச்சு. நானும் இன்றைக்கி அப்படி தான் காலையில் பார்த்தேன். ஆனால் ஆளுநர் ரவி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய மரபுகளுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய விதிகளுக்கும் மரபுகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நாகரிகம் பண்பாடு இவைகளிலிருந்து மாறுபட்டு ஒரு புதிய முறையை இங்கே அறிமுகப்படுத்துவதற்கு அல்லது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதி ஸ்டாலின் தலைமையிலான அரசுக்கு ஏதாவது ஒரு வகையில் சிக்கல் நெருக்கடிய ஒரு ஒரு ஏதாவது ஒரு 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 களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வெளிப்படையாக கூச்சம் இல்லாமல் செய்கிறாரு ஆளுநர் ரவி. ஆனால் அது அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு. அது ஆளுநர் பதவி என்பது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நம்ம தமிழ்நாட்டினுடைய முதல் குடிமகன். அப்போ நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற பேரவை 8 கோடி தமிழ் மக்களை பிரதிபலிக்கிற அதனுடைய மரபுகளும் மாண்புகளும் அதிகார மையமாக இருக்கிற சட்டமன்ற பேரவை. தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை என்பது அது ஒரு சாவர்னிட்டி, மாநில அரசினுடைய உச்ச இறைமை. அப்படின்னா நீங்கள் சட்டமன்ற பேரவையில் தான் இருக்குது. எப்படி இந்திய நாடாளுமன்றம் ஒரு ஒரு வலிமையான மக்கள் அதிகார மையமாக இருக்கிறதோ, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களுக்கு சட்டமன்ற பேரவை தான் இறைமை படைத்தது, அதிகாரம் படைத்தது. அதனுடைய பேரவைத் தலைவர் தான் அதில் எல்லா முடிவும் எடுப்பார். மரபு ஆளுநர் அரசினுடைய உரையை வாசிப்பது வழக்கமாக இருந்துச்சு. அந்த மரபையும் தொடர்ந்து திமுக ஆளுநர் ரவி வந்ததிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அறிவிப்புகளை உரையை படிப்பதற்கு வாசிப்பதற்கு அவருக்கு ஒரு மனமில்லை. தத்துவ ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தத்துவத்துக்கும் RN ரவி சார்ந்திருக்கிற பாஜக அல்லது இந்துத்துவ பெரும்பான்மைவாதத்தினுடைய கருத்துக்கும் முரணானது. அப்போ அந்த தத்துவ முரணுள்ள கருத்து முரணுள்ள ஒரு அரசை அவரால் சகிக்க முடியலை. அப்படின்னா நீங்கள் அவர் பதவி தான் விலகிக்கணும் அல்லது வெளி மாநிலங்களுக்கு கூட கேட்டு வாங்கி போகலாம். ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் வந்து அவருடைய கருத்தை அவருடைய விருப்பத்தை திணிப்பதற்கு மரபுகளையும் விதிகளையும் மாற்றி அவர் தன்னுடைய விருப்பத்தை திணிப்பதற்கு ஒரு ஒற்றை மனிதனுக்கு என்ன அதிகாரம் இருக்க முடியும்? ஆகவே தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைத் தலைவர் மிகச்சிறப்பாக பேசியிருந்தாங்க. நான் ரொம்ப வியப்பாக பார்த்தேன். அவருடைய நேர்காணலில் பார்த்தேன். ஊடகவியலாளர் சந்திப்பில் பேரவைத் தலைவர் மிக தெளிவாக ரொம்ப கவனமாக அவருடைய கருத்தை பதிவு படித்தார். ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முழு அதிகாரம் படைத்தது சட்டமன்ற பேரவைத் தலைவர் தான். இங்கே எந்த உரையை வாசிக்கணும் எப்பொழுது வாசிக்கணும் முடிவெடுக்க வேண்டியது நான் தான். இங்கே வந்து பேரவை சட்டமன்ற மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் முதல்வருக்கும் இருக்கிற அதிகாரம் அவருடைய உணர்வுகளையும் தேவைகளையும் தான் நாங்கள் பிரதிபலிக்கணும். அதுதானே ஆளுநர் விருப்பப்படி இங்கே விதிகளை மரபுகளை மாற்ற முடியாதுங்கிறதுல உறுதியாக இருந்தார். ஆளுநர் அந்த உரையை படிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கற்பிக்க வேண்டும் என்பதற்காக தேசிய கீதத்தை முதல்ல நாங்கள் படிக்கலைங்கிறதுக்காக அந்த காரணத்தை சுட்டி காட்டி விட்டு வெளியேறி இருக்கிறார். அது பிழையானது, தவறானது. காலமாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசு விழாக்களிலும் முதலமைச்சரே இருந்தாலும் யார் இருந்தாலும் தமிழ்தாய் வாழ்த்தை மூலமாக தான் நம்ம நிகழ்ச்சியை துவக்குவோம். அரசு விழாக்களில் அல்லது நம்ம தனியாக இயக்க நிகழ்வுகளில் கூட நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து தான் இங்கே நம்ம வந்து பாடி நிகழ்ச்சியை துவக்குறோம். நிறைவில் நாட்டுப்பண் தேசிய கீதத்தை நம்ம பாடுறோம். அப்போ நம்ம இது வழக்கத்துக்கு மாறா அல்லது இப்போ நம்ம ரவி ஐயாவுக்கு யாரும் சொல்லலையான்னு தெரியலை. அவருக்கு அந்த இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிறார். இவ்வளவு பல்கலைக்கழகங்களுக்கு அவர் தான் வேந்தார். பல்வேறு அரசு விழாக்களில் பங்கெடுத்துக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு உயர்ந்த அரசியல் பொறுப்பில் அதிகாரத்தில் இருந்தவர், அரசு பொறுப்பில் இருந்து அதிகாரியாக இருந்தவர், காவல்துறையில் இருந்தவர். இவரே இப்படி தவறா பிழையா சட்டமன்ற பேரவையில் விதிகளுக்கு புறம்பாக தமிழ்தாய் வாழ்த்தோடு துவங்க வேண்டிய உரையை தேசிய கீதத்தை பாடல் என்று புறக்கணிப்பு செய்வது என்பது பிழையானது, தவறானது, கண்டனத்துக்குரியது. அதில் நீங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளும் நம்ம தொடர்ந்து கண்டிச்சிருக்காங்க. அந்த அவருடைய அந்த முடிவை ஆதரித்த ஒரே கட்சி பாஜக மட்டும்தான். அப்போ அவர் பாஜகவினுடைய மாநில செயலாளராக அண்ணாமலையை போல
அல்லது முருகனை போல அல்லது இன்னும் இருக்கிற அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனை போல, நயினார் நாகேந்திரனை போல, வானதி சீனிவாசனை போல ஒரு கட்சிக்காரராக ஆர்.என். ரவி செயல்படுறாரே அல்லாமல் நாட்டினுடைய அரசியல் சாசன பதவியில் இருக்கக்கூடிய ஆளுநர் என்கின்ற அந்த இருக்கைக்கு, அந்த பதவிக்கு களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் இன்று நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி நடந்து கொண்டார் என்பது தமிழ்நாட்டு மக்களாலும் தொடர்ந்து பல்வேறு அரசியல் ஜனநாயக சக்திகளாலையும் கடுமையாக கண்டனத்துக்கு இரையாகி இருக்கிறார் ஆளுநர். ஆகவே ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நம்முடைய மத்திய பாஜக ஒன்றிய அரசு, மோடி அமித்ஷா அரசு. இப்படிப்பட்ட ஆளுநரை தொடர்ந்து வைத்திருப்பது என்பது இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன முறையமைவுகளுக்கு எதிரானது. அது ஒன்றிய பாஜக அரசுக்கும் இது தாழ்வு. ஆகவே அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவரை விடுவிக்கணும். இது கண்டனத்துக்குரியதுன்னு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை சார்பாக என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்யும். இளங்கோவன் ராஜசேகர் சார் வணக்கம் சார். ஆளுநர் மாளிகை வந்து 4:54க்கு அவர்களுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் கணக்கில் வந்து ஒரு பதிவை வந்து ஒன்று போட்டிருக்காங்க. அதை நான் கொஞ்சம் அப்படியே படிக்கலான் இருக்கிறேன். தமிழ்நாடு மாநில சட்டப்பேரவை நடவடிக்கைகள் ஒட்டுமொத்தமாக தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நாட்டிற்கு நினைவூட்டுகிறது. மக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகள், பேரவையின் உண்மையான நடவடிக்கைகள், அதில் உள்ள அவர்களின் பிரதிநிதிகளின் நடத்தை ஆகியவற்றை அறிவதில் இருந்து விலக்கப்பட்டனர். அதற்கு பதிலாக மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டன. தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசியலமைப்பு அவமதிக்கப்பட்டது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்ட பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான முறையில் நசுக்கப்பட்டது. இது ஜனநாயகத்திற்கு நல்லது கிடையாது. தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவை சபாநாயகர் கூட ஆளுநர் உரையை கடந்து வேறு எதையும் வெளியிடக்கூடாது அப்படின்ட்டு அவரும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சார், இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது அரசியல் தலைவர் கொடுத்ததா ஸ்டேட்மெண்ட்? இவரு சார், யாரு? கவர்னர் கொடுத்தது சார். நான் நினைச்சிட்டேன் ஏதோ ஒரு அரசியல் தலைவர் கொடுத்திருக்காரு போல இருக்கு, எதிர்கட்சி தலைவர்ல. அவர் கூட ரீசெண்டா கொடுத்திருக்காரு, இவர் இவ்வளவு மோசமா கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல நம்ம என்னத்தை போய் சொல்ல. அதுதான் ஐயா தனியரசு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ண, ஆளுநர் பதவிக்கே ஒரு களங்கன். அதுக்கு மேல நம்ம எதை போய் பேசுறது இதை பத்தி? இவ்வளவு, அதாவது சட்டப்பேரவை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டு பெடரலிசத்தோட சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அங்க மக்கள் பிரதிநிதிகளுக்கு தான் அங்க அதிகாரமே ஒழிய நியமிக்கப்பட்ட யாருக்கும் அங்க எந்த அதிகாரமும் கிடையாது. அதுல வந்து கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. இன்னொன்னு, இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் சொல்ல வரல, பாஜக குறிப்பாக பாஜகவையும் அதை சார்ந்த நபர்களோ இப்ப கவர்னரையும் நம்ம கேட்கிறோம். அங்க யாருமே வந்து தேசிய கீதம் பாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, பாடவில்லை என்றும் சொல்லவில்லை. சரி, அவங்க பாடி இருக்கிறாங்க தேசிய கீதம். அது எப்பயும் போல அவங்க மரபு சார்ந்து முதல்ல வந்து ஒரு பெடரலிசத்தோட முக்கியமான ஒரு அம்சம் நம்மளுடைய ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டோட ரைட்டு, அது எல்லாமே சேர்ந்தது. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தாங்க இது. இதுல எப்படி கான்ஸ்டிடியூஷனை மீறுறோம்னு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே ஒரு பொய்யி பித்தலாட்டத்தை சொல்றதுதான் இங்க முக்கியமான ஆயிப்போச்சு. சரி, இப்ப யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல அவங்கவுங்க இது இருக்கு. சில சட்டசபைகளை என்ன இருக்கு, அதெல்லாம் இருக்கு, வேற விஷயம். இவங்க முதல்ல ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க. 9:40-43 இருந்து 3 நிமிஷத்துல அந்த பிரஸ் ரிலீஸ் ராஜ்பவன்ல இருந்து வெளியே வருது. சோ இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப், நமக்கு ஒரு சந்தேகம் என்ன வருதுன்னா, இது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி ப்ரீசெட் மைண்டோட தான் உள்ள நுழையறாரு. ஓகே, இது ஏதாவது நம்ம ஒரு இது பண்ணணும் அப்படின்னு. அப்படி 3 நிமிஷத்துல ஒரு பிரஸ் ரிலீஸ் நீங்க ஒரு மீடியால இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. அங்க ஒரு டைம் கேப் பாருங்க. உடனே அதுல ஒரு கரெக்ஷன், அந்த கரெக்ஷனை எடுத்து இவங்க அதை திருப்பியும் இன்னொரு ரீ ரிலீஸ் பண்றாரு. ராஜ்பவன்ல இருந்து வர்ற ஒரு பிரஸ் ரிலீஸ் எப்படி வருது பாருங்க. சோ இப்ப இந்த 2வது பிரஸ் ரிலீஸ் இருக்கே, அது எல்லாமே சபாநாயகரோட முடிவை பொறுத்துதான். எதை கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, எந்த விஷயம் வந்து பத்திரிகைக்கு போகணும்ன்றதெல்லாம் ஏற்கனவே லைட் டவுன் நார்ம்ஸ். ஓகே, ஏன் பத்திரிகை எல்லாமே சபையில நடக்கிற எல்லாத்தையும் பத்திரிகை எழுத முடியுமா? ஓகே, இது வரைக்கும் எழுதியிருக்காங்களா? எது நம்ம வந்து பண்ணக்கூடாதோ அதை நம்ம பண்ணக்கூடாதுன்றது மாதிரி.
இல்லைன்னா வானளாவிய அதிகாரத்தை வச்சிருந்தவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஓகே. இதெல்லாம் நம்ம பல கடந்த காலத்தை நினைச்சதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ஓகே. சோ இதுல முதல்ல ஒரு மகா பெரிய பொய் சொல்றது தேசிய கீதம் இசைக்கப்படவில்லை அப்படின்றது ஒரு மகா பெரிய பொய் அது. ஓகே. இன்னொன்னு, தேசிய கீதம் இப்படித்தான் பாடணும், அப்படித்தான் பாடணும், இப்படி இருக்கணும்ன்றது ஒரு கைட்லைன்ஸ் தான். ஓகே. அது ஒரு சட்டமாவோ ஒரு இதோ கிடையாது. ஓகே. ஒரு காலத்துல நாங்க சின்ன வயசுல இருந்தப்ப சினிமா தியேட்டர்ல படம் முடிஞ்சோம்னா தேசிய கீதம் போடுவாங்க. யாரும் இருக்க மாட்டான், எல்லாரும் போயிருவாங்க. அப்ப அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இது சரியில்லை, படம் முடிஞ்சோன்னா எல்லாரும் போயிடுறாங்க, அதனால தேசிய கீதம் சினிமா தியேட்டர்ல போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு இது கொடுக்குறாங்க. இது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஒவ்வொன்னா இவால்வ் ஆயிட்டு வர்றதுதான். ஓகே. நாட்டுல தேசிய கீதத்தை அவமதிக்கணும் அதெல்லாம் எந்த காலத்திலயும் யாரும் பண்ணது கிடையாது. ஓகே. எந்த ஸ்டேட்டும் பண்ணது கிடையாது. ஒரு ஃபெடரல் சிஸ்டத்துல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு இருக்கிற சில உரிமைகளும் மரபுகளையும் இவருக்கு கவர்னர் மீறாம இருக்கிறது தான் இது ஒரு பண்பான ஒரு முக்கியம். இவர் கவர்னர்ன்ற ஒரு போஸ்டை எந்த காலத்திலையும் அவர் அதை கவர்னராக நினைக்கல. அவர் தன்னை ஒரு RSS கேடராகவோ ஒரு பாஜகவோட, அதாவது மிஸ்டர் அண்ணாமலைக்கு ஈக்குவலா அவர் செய்ய வேண்டிய வேலையை இவர் பாதி பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னா இவர் பாதியை கெடுத்து விட்டுறாரு கட்சியை. ஓகே. ஸ்டேட்ல அப்படித்தான் இருக்கு. ஓகே. அவர் என்னென்னமோ பண்ணி கொண்டு வராரு. இவர் அது எல்லாத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் இது எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டா போற மாதிரியே சில வேலைகள் பண்றாரு. தமிழ் தாய் பாடிட்டு கடைசியில தேசிய கீதம் பாடினா என்ன தப்பு இருக்கு? ஓகே. எந்த கான்ஸ்டிடியூஷன்ல எந்த சட்டத்துல இல்ல செய்யக்கூடாதுன்னு இருக்கு? ஓகே. 1991 மிஸ்டர் அண்ணாமலை சொல்றாரு, ஒரே ஒரு அக்கேஷன், அது ஜூலை மாசம், ஜனவரி ஃபர்ஸ்ட் செஷன் கிடையாது, இயர்லி ஃபர்ஸ்ட் செஷன் கிடையாது. அப்ப அவங்க 91 ஜூலை மாசம் தமிழ் தாய் வாழ்த்து பிளஸ் தேசிய கீதத்தை பாடியிருக்காங்க. அது அவங்க அந்த நேரத்துல அவங்க சபை கூடி ஒரு மெஜாரிட்டி முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுடைய விஷயம், தப்பு இல்ல. இப்ப இருக்கிற மரபு அவங்க மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கப்புறம் எத்தனை தடவை அந்த மாதிரி நடந்துச்சுன்றத சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஓகே. சோ இதுல பொய்கள் பரப்புவதை முதல்ல ஒரு ராஜ்பவன்ல இருந்து நிறுத்தணுங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே. 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 பேசலாம்.